தமிழ் ஒளிச்சித்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம 1987 வருடம் பேபி அவர்கள் இயக்கத்தில் வெளியான மை டியர் லிசா அப்படிங்கிற திகில் திரைப்படத்தோட விளக்கத்தை தான் கேட்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, லண்டனில் படிச்சுட்டு சென்னையில் டாக்டராக இருக்கிற ஹீரோ. அவருக்கு லண்டனில் படிக்கும்போது ஒரு பெண்ணோட காதல் ஏற்பட்டிருக்கும். லண்டனில் இருக்கிற காதலியை இந்தியாவுக்கு வந்து தொடர்பு செய்ய முயற்சிப்பார். ஆனால் அவர் காதலிக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததால் அவருக்கு திருமணத்தின் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருப்பார். டாக்டரோட அம்மா டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணோட டாக்டருக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பெண்ணுக்கு அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடக்கும். டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் கொடூரமான முறையில் யாராலேயோ கொல்லப்படுவாங்க. டாக்டரோட காதலிக்கு என்னாச்சு, டாக்டரோட மனைவிக்கு எதனால் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது, டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சாகுறாங்க, இப்படி மர்மமான பல கேள்விகளுக்கு விடைதான் மை டியர் லிசா. இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. முழு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் பாருங்கள். இல்லை கதை மட்டும் தெரிஞ்சால் போதும்னா வாங்க டாக்டரோட வாழ்க்கையில் நடக்கிற மர்மமான விஷயங்களை போய் பார்க்கலாம். படத்தை ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் சரஸ்வதி. அவங்களுக்கு கீழே ஒரே ஒரு கொலுசு கிடைக்குது. இது யாரோட கொலுசு அப்படின்னு தேடிட்டு போனால் அங்கே ஒரு அம்மா அவங்க பொண்ணை கொலுசை தொலைச்சதுக்காக திட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ஹீரோவோட அம்மா, கோமதி அம்மா. பேசும்போது தான் சரஸ்வதியோட குடும்பமும் இவங்க குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தெரிய வந்தது. சரஸ்வதியை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. வீட்டுக்கு போனதும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டையும் அவங்க மகனான ஹீரோ கிட்டையும் சரஸ்வதியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ கல்யாண். ஹீரோயினோட குடும்பம் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா எல்லா சொத்தையும் சூதாட்டத்தில் இழந்ததால் ஒரே ஒரு பங்களா மட்டும்தான் ஊட்டியில், அதுவும் கேஸில் இருக்கும். ஹீரோயின் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. ஹீரோவோட ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் பில் கட்ட கூட வசதி இல்லாமல் இருப்பாங்க. ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு நன்றி சொல்ல சரஸ்வதியோட மாமா கல்யாணம் பார்க்க வீட்டுக்கு வரும்போது அப்போது கோமதி அம்மா சரஸ்வதியோட மாமா கிட்ட பொண்ணு கேட்பாங்க. அவரும் சம்மதிப்பார். கல்யாண் கிட்ட சரஸ்வதியை கல்யாணம் பண்ணலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி கல்யாண் கிட்ட கல்யாணத்துக்கும் சம்மதம் வாங்கிடுவாங்க. கல்யாண் போய் சரஸ்வதி கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசி ஒரு வழியாக கல்யாணுக்கும் சரஸ்வதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். கேஸில் இருந்த ஊட்டி பங்களா சரஸ்வதி குடும்பத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த பங்களாவை சீதனமாக கொடுத்துருவாங்க சரஸ்வதியோட கல்யாணத்துக்கு. அதனால் கல்யாணோட குடும்பம் ஊட்டிக்கே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. காரணம், ஏற்கனவே இவங்க எல்லாம் ஊட்டியில் தான் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் கல்யாண் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். அங்கேயே திரும்பவும் ஜாயின் பண்ண போகிறாரு. இப்படி மொத்த குடும்பமும் ஊட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துருவாங்க. இவர் தான் வேலைக்காரர் பரமேஸ்வரர். இந்த பங்களா கேஸில் இருக்கும்போதும் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டவர். இவர் கல்யாணோட ஃப்ரெண்ட் சரத். கல்யாண் ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பார். கல்யாண் அவர் ஃபேமிலியோட ஊட்டிக்கு ஷிஃப்ட் ஆனதுனால பார்க்க வந்திருப்பார். இவர் கல்யாணோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபெர்னாண்டஸ். இவங்க அவருடைய மனைவி மர்சி. இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் கல்யாண் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் ஒய்ஃப் சரஸ்வதி கிட்ட பீரோ மேலே ஒரு ஃபைல் இருக்கும், ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் வருவார், அவர்கிட்ட கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்ல சரஸ்வதி பீரோ மேலே இருக்கிற ஃபைலை எடுக்கும்போது ஒரு பெட்டி கீழே விழும். அதை எடுத்து அடுக்கி வைக்கும்போது அதில் ஒரு பெண்ணோட ஃபோட்டோ இருக்கிறத சரஸ்வதி பார்க்குறாங்க. அவங்க அத்தை மாமா கிட்ட போய் கேட்கும்போது ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதனால் கல்யாணும் சரஸ்வதியும் வெளியே போகும்போது சரஸ்வதி கல்யாண் கிட்டேயே டைரக்டாக கேட்க அப்போதான் கல்யாண் சரஸ்வதி கிட்ட தன்னோட கடந்த கால காதலை பற்றி சொல்கிறாரு. லண்டனில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லீசாங்கிற பெண்ணோட அறிமுகம் ஏற்பட்டதாகவும் அதுவே காலப்போக்கில் காதலாக மாறி 2 பேரும் காதலிச்சுட்டு இருந்ததாகவும், ப்ராக்டிஸ் முடிச்சு இந்தியா வந்த கல்யாண் அம்மா அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க ட்ரை பண்ணதும் லீசா கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அம்மா அப்பா சம்மதிக்காததுனால சில நாள் கழிச்சு அவர் லிசாவுக்கு போட்ட கடிதங்களுக்கு எதுக்குமே அவருக்கு பதில் கடிதம் வராததுனால அதோட லிசாவுக்கும் அவருக்குமாக இருந்த தொடர்பு முடிஞ்சிட்டதாகவும் இப்போ சரஸ்வதியை மட்டும்தான் நேசிக்கிறதாகவும் சொல்றாரு. சரஸ்வதியும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. கல்யாணுக்கு நைட் டியூட்டி இருக்கிறதுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே சரஸ்வதிக்கு அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்குது. அந்த பங்களாக்கு வெளியில இருக்கிற ஒரு இடத்துல மயங்கி விழறாங்க. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு எழுந்து வந்த கோமதி அம்மா சரஸ்வதி வீட்டுக்கு வெளியில தோட்டத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு கத்த கோமதி அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பரமேஷ் எல்லாரும் வந்து சரஸ்வதியை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க.
நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்த கல்யாண் ஒய்ஃப் சரஸ்வதியை பார்க்க போக அவங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கிறத பார்த்துட்டு அவர் அம்மா கிட்ட பேச வராரு. அப்போது சரஸ்வதி கீழே விழுற சத்தம் கேட்டு போய் பார்த்தா சரஸ்வதி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல், அபார்ட் ஆகியிருக்கும். உடனே கல்யாண் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. ஃபீவர் மட்டும் குறையாமலேயே இருக்கும். அப்போது சரஸ்வதியோட வார்டுக்கு அவங்கள செக் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போது அவர் அங்கே நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பார்ப்பாரு. அது போக சரஸ்வதி பேய் பிடிச்சி இந்த மாதிரி முழுசாக பேயாக மாறி இருக்கிறத பார்த்துட்டு பயந்து கத்துவார். அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிடுவார். அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற வேருங்க எல்லாமே அவர் கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி பின்னி அப்படியே தூக்கு மாதிரி மாட்டி தொங்க விட்டுடும். இதோட சரத் இறந்து போயிடுவார். அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டரும் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டருக்கு முழு சந்தேகமும் கல்யாண் மேலேயும் அவர் ஒய்ஃப் மேலேயும் தான் இருக்கும். காரணம், கல்யாணோட ஒய்ஃபை தான் லாஸ்ட்டாக டாக்டர் சரத் அட்டன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா தான் அவர் காட்டுக்குள்ளே இறந்து போயிருப்பார். அதனால் அதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. சரஸ்வதி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அத்தை மாமாவை மதிக்கிறது கிடையாது, ஷாப்பிங் போகிறாங்க, கேசட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு லவுடாக மியூசிக் ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கோமதி அம்மா அவங்க பையன் வந்ததும் சொல்கிறாங்க. மேலே போய் பார்த்தா இவ்வளோ நாள் ட்ரெடிஷ்னலாக சேலை கட்டியிருந்த பொண்ணு திடீர்னு ரொம்ப மாடர்னாக டிஷர்ட் ஜீன் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கல்யாணுக்கு ரொம்ப கோவம் வந்து சரஸ்வதியை அடிச்சிடுறாரு. அடுத்த சீனில் வேலைக்காரர் பரமேஷ் கோமதி அம்மா கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் வீட்டில் ஏதோ தப்பாக நடக்குது, நம்ம ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போது சரஸ்வதி உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த மந்திரவாதியும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த மந்திரவாதி அந்த கெட்ட சக்தியை ஒரு பானைக்குள்ளே போட்டு அடைச்சி பரமேஷ் கிட்ட கொடுத்து கொண்டு போய் ஏதாவது ஆற்றுல போட்டுடு அப்படின்னு சொல்ல பரமேஷும் அதை எடுத்துட்டு ஒரு ஆற்று பக்கமாக வரும்போது கால் தவறி அந்த பானையை விட்டுடுறாரு. அது உடஞ்சி உடனே அந்த கெட்ட சக்தி திரும்பவும் சரஸ்வதியோட உடம்புல வந்து பூந்துடுது. அது பரமேஷை ரொம்ப மோசமாக கொடூரமாக கொலை பண்ணிடுது. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கொலையை பார்க்குறாரு. திரும்பவும் கல்யாண் மேலேயும் கல்யாண் ஒய்ஃப் மேலேயும் தான் சந்தேகம் வருது. காரணம், இறக்குறவங்க எல்லாருமே இவங்க குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களாகவே இருக்கிறதுனால. அடுத்த சீனில் ஃபெர்னாண்டஸ் கல்யாணுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன கெட் டுகெதர் வைக்கிறதாகவும் அதில் வந்து கலந்துக்க சொல்லி கூப்பிட கல்யாண் வந்து இல்லை எனக்கு மனசு சரியில்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஃபெர்னாண்டஸ் நான் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாண் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போனால் அங்கே ஏற்கனவே சரஸ்வதி ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கல்யாணுக்கு ரொம்ப கோவம் வந்து அங்கேருந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறாரு. ஆனாலும் சரஸ்வதி கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த சீன்லேயே சரஸ்வதி ஃபெர்னாண்டஸை போய் மீட் பண்ணி ரொமான்டிக்காக பேசி நம்ம எங்கன்னா தனியாக மீட் பண்ணலான்னு ஃபெர்னாண்டஸை ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே அவரோட குதிரையவே ஏதோ கெட்ட சக்தியை யூஸ் பண்ணி ஃபெர்னாண்டஸை கொல்ல வச்சிடுறாங்க. அதே இடத்துல ஃபெர்னாண்டஸ் இறந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் சரஸ்வதி பைத்தியம் மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாண் ரொம்ப கோவம் வந்து சரஸ்வதியோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க அப்போது கல்யாணை தள்ளி விடுற சரஸ்வதியோடைய முகம் முழுசாக பேயாக மாறி இருக்கிறத அப்போ தான் கல்யாண் கவனிக்கிறாரு. அப்புறம் கல்யாணையும் கொலை பண்ணுறதுக்கு அந்த கெட்ட சக்தி ரொம்ப முயற்சி பண்ணும். அங்கேருந்து தப்பிச்சு காட்டுப்பகுதிக்குள்ளே ஓடுவார். சரஸ்வதியும் பின்தொடர்ந்து போவாங்க. அப்போது கல்யாண் சரஸ்வதியை போட்டு ரொம்ப அடிக்க அப்போ தான் சரஸ்வதி சொல்லுவாங்க, நான் சரஸ்வதி கிடையாது, உங்கள் லீசா அப்படின்னு சொல்ல கல்யாணுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அப்போதான் லீசா அவங்களுக்கு நடந்ததை கல்யாண் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்தியாவுக்கு வந்த கல்யாண பிரிஞ்சு லீசாவால் இருக்க முடியாததால் கல்யாணை தேடிக்கிட்டு ஊட்டிக்கு வந்துடுவாங்க லீசா. ஆனால் கல்யாண் சென்னைக்கு போயிட்டதா ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் சொல்ல அப்போது கல்யாணோட ஃப்ரெண்ட் சரத் அங்கே வருவார். சரத்தும் ஃபெர்னாண்டஸும் சேர்ந்து லீசாவை கோர்ட் கேஸில் இருந்த பரமேஷ் வேலை பார்க்குற இந்த பங்களாவில் தான் தங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. நாங்கள் கல்யாண் கிட்ட பேசி அவனை இங்கே வர வைக்கிறோம்னு சொல்லவே லீசாவும் நம்பி அங்கே இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே சரத், ஃபெர்னாண்டஸ் அப்புறம் இந்த வேலைக்கார பரமேஷ் எல்லாரும் சேர்ந்து லீசாவை கொடூரமாக கற்பழிச்சு கொன்னுடுறாங்க.
லீசாவோட பிணத்தை இப்போ இவங்க இருக்கிற இந்த பங்களாவோடைய தோட்டத்திலேயே வச்சு எரிச்சிடுறாங்க. இப்படின்னு லீசா நடந்து முடிஞ்ச கதை எல்லாத்தையும் கல்யாண் கிட்ட சொல்ல கல்யாண் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் நடந்தது நடந்து போச்சு, அதனால நீ சரஸ்வதியோட உடம்புல இருக்கிறது அவளுக்கும் நல்லது இல்லை, எனக்காக தயவு செஞ்சு அவளை விட்டு போயிடு அப்படின்னு கேட்க லீசாவும் சரஸ்வதியோடைய உடம்பை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் லீசாவுக்கு அங்கே ஒரு கல்லறையை கட்டி சரஸ்வதியும் கல்யாணும் லீசாவுக்கு மரியாதை செலுத்துறதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல திரைப்படத்தின் விளக்கத்தோடு மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.